தமிழில் வெளிவந்த கைதி திரைப்படத்தை மலாய் மொழியில் மலேசியாவில் ரீமேக் செய்கின்றனர். ரீமேக் செய்யப்படும் இப்படத்திற்கு பாண்டுவான் என தலைப்பு வைத்துள்ளனர். மேலும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகியுள்ளது. சங்கத்தின் கட்டிடப் பணிகள் முடிந்தால்தான் கல்யாணம் என்று பிடிவாதமாக இருந்த விஷால் சமீபத்தில் நடந்த ஒரு பட விழாவில் அவருடைய காதலியை அறிமுகப்படுத்தும் விதமாக முன்னணி நடிகையான சாய் தன்ஷிகாவை காதலிப்பதாகவும் இவர்கள் இருவருடைய நிச்சயதார்த்தம் வருகிற ஆகஸ்ட் 29 நடைபெறும் என்றும் அறிவிப்பு கொடுத்திருந்தார். அதன்படி விஷால் மற்றும் சாய் தன்ஷிகாவிற்கு நிச்சயதார்த்தம் இன்று நடைபெற்றது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் இருக்கும் நிலையில் அவருடைய ஆடை வடிவமைப்பாளர் ஜாயை திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின. மேலும் சமீபத்தில் நடந்த பொதுவிழா ஒன்றில் தன்னுடைய மனைவியுடன் கலந்து கொண்டார். மாதம்பட்டி இந்த 2வது திருமணத்தை பற்றி எந்த நிலைப்பாடில் இருக்கிறார் என்பதை தெரியாமல் எல்லோரும் குழம்பி போயிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலித்து கற்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஜாய் தற்போது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஏற்கனவே இவர்களுக்குள் பிரச்சனைகள் இருந்ததால்தான் ஜாய் இருவரும் கோவிலில் மாலை மாற்றிக்கொண்ட புகைப்படம் மற்றும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை பொதுவெளியில் பகிர்ந்திருக்கிறார். ஒரு படத்தை இயக்கி மக்களிடம் பரிச்சயமான பிறகு அதை வைத்து ஹீரோவாக நடிக்கும் நடிகர்களில் ஒருவராக இயக்குனர் அபிஷன் இணைந்திருக்கிறார். அதாவது டியூரெஸ்ட் ஃபேமிலி படத்தை ஹிட்டாக கொடுத்த இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் அடுத்த படங்களை இயக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக ஹீரோவாக நடிக்க கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தும் விதமாக தற்போது ஒரு புது கூட்டணியில் இணைந்து ஹீரோவாக பயணத்தை தொடங்கப் போகிறார். அந்த வகையில் சௌந்தர்யா ரஜினியுடன் கூட்டணி வைக்கும் விதமாக சத்யா என்கிற கேரக்டரில் அபிஷன் ஹீரோவாக நடிப்பதற்கு கமிட் ஆகியிருக்கிறார். தற்போது இப்படத்திற்கு புரொடக்ஷன் நம்பர் 4 என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தமிழில் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் ரசிகர்களிடையே பெரிய அளவில் வரவேற்பை பெற்றவர் நிவேதா பெத்ராஜ். இவர் பிரபல அரசியல் வாரிசு ஒருவருடன் நெருக்கமாக இருப்பதாக கிசுகிசுக்கள் பரவி வந்த நிலையில் தற்போது தனது காதலரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இவருடைய காதலரின் பெயர் ரஜித் இப்ரான். அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியையும் டேக் செய்துதான் நிவேதா புகைப்படம் பதிவிட்டிருக்கிறார். ரஜித் மாடலிங் துறையில் இருப்பதோடு மட்டுமில்லாமல் மிகப்பெரிய தொழிலதிபர்.